அனைத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொது அறிவு வினா பற்றி பார்ப்போம். பொதுவாக நம்ம பெரும்பாலும் நமது இல்லங்களில் பயன்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள், சேரு, டேபிள், ஸ்பூனு, கரண்டி, பவுலு, இந்த மாதிரி பொருட்கள், வாளி, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பிளாஸ்டிக் வந்து எப்போ எந்த ஆண்டுலேருந்து வந்து யார் கண்டுபிடிச்சா, இந்த பிளாஸ்டிக் உருவாகின வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1863 பெல்ஜியத்தில் பிறந்த ஒரு விஞ்ஞானி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பேர் லியோ ஹென்ரிக் பேக்லண்ட். ஃபஸ்ட்டு இவர் வந்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து எதுக்கு பயன்படுத்தினார்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மின்சாரம் தாக்க முடியாத அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் இருந்ததுனால, அந்த ஒயர் உள்ளே போகிற அளவுக்கு தாக்காத அளவுக்கு இருக்கிறனால இது அதிகப்படியாக பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு அவர் வச்ச பேர் வந்து பேக் லைட்டு. பிளாஸ்டிக்கோட பேர் வந்து பேக் லைட்டுன்னு சொல்லி வச்சார். அறிஞர் யாரை பார்த்தீங்கன்னா, லியோ ஹென்ரிக் பேக்லண்ட். தெரிஞ்சுக்கோங்க.